உயிர் கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியும் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் ஸ்ரீ டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் 1/6/2025 முதல் 7/6/2025 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 31/6/2025 சனிக்கிழமை. ஒரு நாள் முன்னாடி நான் சொல்கிறேன், அப்படி சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? போன வாரம் சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சியை நான் அப்போ சொல்ல, ஏன்னா அது கடைசி நாளில் பயிற்சி ஆகிறதுனால பலன் சொல்ல முடியாது. இந்த வாரம் சொல்லிட்டேன்னு நான் போன வாரத்தில் சொல்லிட்டேன். அதனால் இந்த வாரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 31ஆம் தேதி வர சனிக்கிழமை பார்த்தீங்களா சுக்கிர பகவானோட இடப்பெயர்ச்சி இருக்குது பகல் 11:35. ஓகேவா? சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லதுகள் நிறையா நடக்கும். மேஷராசிக்கு சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சி, மீன ராசியிலேருந்து மேஷராசிக்கு வரார். சரிங்களா? அதை மனசில் வச்சுக்கோங்க. 1/6/2025 ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி. சஷ்டின்னா உங்களுக்கு தெரியும், முருகன் வழிபாடு பண்ணணும், மறக்காமல் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். 3/6/2025 செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி. கண்டிப்பாக காளி வழிபாடு பண்ணுங்கள், துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், தடைகள் நிவர்த்தி ஆகும். 4/6/2025 புதன்கிழமை வாஸ்து நாள். ரொம்ப விசேஷமான நாள், வாஸ்து நாள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாஸ்து நேரங்கிறது 10 மணி 6 நிமிஷம், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 மணி 6 நிமிஷத்துலேருந்து 10 மணி 42 நிமிஷம் வரைக்கும் வாஸ்து நேரம். அதாவது வாஸ்து பகவான் அதை முழிச்சிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போடுற நேரம்னு சொல்லுவாங்க. அந்த 10:06 10:42 அந்த டைமில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிடும். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், நன்மைகள் நடக்கும். யாரெல்லாம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்க, யாரெல்லாம் வீடு கட்டலான்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் அந்த வாஸ்து நேரத்தை பயன்படுத்துங்க. யாருக்கெல்லாம் வீட்டில் வாஸ்து குறை இருக்குன்னு சொல்லி பயங்கரமாக செலவு பண்ணிக்கணும் அவ்வளோதான் பண்ண தேவையில்ல. இந்த வாஸ்து நாளில் வீட்டில் விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதாவது குத்து விளக்கு 5 முகம் ஏற்றி வழிபாடு பண்ணிங்களாவே உங்களுக்கு வாஸ்து தோஷம் நிவர்த்தி ஆகிடும். வாஸ்து பகவானோட அனுகிரகம் கிடைக்கும். அந்த நேரத்தில் பண்ணுவது தான் ரொம்ப முக்கியம். வாஸ்து காலம்னு சொல்லுவாங்க. அவர் அந்த தாம்பூலம் தரிக்கிற நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வர புதன்கிழமை 10 மணி 6 நிமிஷத்துலேருந்து 10:42. நீங்கள் ஒரு 10:10லேருந்து 10:40 வரைக்கும் மனசில் வச்சு 10:30 வரைக்கும் கூட மனசு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். வாஸ்து பகவானே எங்களை நல்லா வச்சுக்கோ. நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லலாங்க. அவர் கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படி தான் சொல்லணும்னு ரூல்லாம் இல்லைங்க. மந்திரம் தெரிஞ்சால் ரொம்ப நல்லது. ஒரு குருக்களை வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறோன்னா இன்னும் நல்லது. உங்களுக்கு வாஸ்து தோஷத்துக்கு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் அப்படின்னா இன்னும் நல்லது. மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். அதெல்லாம் செஞ்சு பார்க்கணும். நம்ம எடுத்த உடனே வீட்டை உடைக்கிறது பண்ணுறது அப்படிலாம் தேவையில்லை. வாஸ்து பகவானே இந்த மாதிரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆனால் வேறு வழியில் என்கிட்ட இப்போ பணம் இல்லை, ஓகேவா, இந்த தடைகள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க, எங்களை இந்த வீட்டில் தங்க வச்சு வாழ வைங்க அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கள். அவர் பொறுத்துக்குவார். ஓகேவா? சரியா? அதை நீங்கள் பண்ணிவிட்டு அஷ்டதிக்கு பாலகர்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அஷ்டதிக்கு பாலகர்களையும் பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட கேளுங்க, நான் உங்களை இடம் மாதிரி வச்சுருக்கேன், என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களை வளர்த்தி விடுங்க, நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், தெரிஞ்சு பண்ணல, நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும், நன்மைகள் அதிகரிக்கும், குறைகள் குறையும்னு வச்சுக்கோங்களேன், மன நிம்மதிகள் கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துருங்க, கண்டிப்பாக நல்லது. 6/6/2025 வெள்ளிக்கிழமை சுப முகூர்த்த நாள், ஏகாதசியும் கூட. இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதசி வரது ரொம்ப விசேஷம். அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள், நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக மகாலட்சுமி கோயிலில் அவல் பாயசம் செஞ்சு தானம் பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வலம்புரி சங்க அபிஷேகம் பண்ணுறோம். 108 சங்க வச்சு நாங்கள் முறையாக பூஜை பண்ணுறோம். வாய்ப்புள்ளவங்க கலந்துக்கோங்க, ரொம்ப நல்லது. உங்களுக்கு சங்கு தீர்த்தம் வேணும் அப்படின்னா 109 ரூபா பணம் கட்டினீங்களா சங்கு தீர்த்தம் வந்து வாங்கிக்கலாம். கோயிலுக்கு வரணும், கோயிலுக்கு வந்தால் தான் கிடைக்கும். நோ பார்சல் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். கோயிலுக்கு வாங்க, வாங்கிக்கலாம். இதனால் என்ன நடக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் விஷயங்கள் மாறி பாசிட்டிவ் எனர்ஜிகள் ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். உங்கள் இல்லத்தில் நீங்கள் செய்கிற தொழிலையும் விரிவுபடுத்தும். இதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இதை வாரம் செய்யணுங்கிறதுல மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். மகாலட்சுமியோட பேரொருள் கிடைக்கும். ஏன்னா நம்ம சங்கக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தீர்த்தம் அபிஷேகம் பண்ணுறோம். அந்த பூஜையில் உட்காரணும். ஓகேவா? உட்காந்துட்டு உங்கள் பேர்லேயும் சொல்லி சங்கல்பம் பண்ணுவோம். புரியுதுங்களா? அதுக்காக தான் அந்த சங்கல்ப காசு தான், அந்த காசை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் பிரார்த்தனை பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக தான்.
நீங்கள் சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு செஞ்சு பாருங்கள், ஒரு பெரிய மாற்றத்தை உணர்ந்து நீங்கள் கண்கூட பார்க்கலாம். அப்புறம் இந்த வாரம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், சுக்கிர பகவான் இடப்பெயர்ச்சின்னா அதுக்கடுத்தது 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு கிரகம் இடப்பெயர்ச்சி ஆகிறார். யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகிறார் காலையில் 9:25. இப்போ அதுக்கப்புறம் சாயங்காலம் நைட்டில் 2 மணிக்கு வந்து செவ்வாய் இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஓகேவா? அந்த வாரத்தில் வந்து மொத்தம் ஆரம்பத்தில் போன வாரம் சனிக்கிழமையே சுக்கிரன் மாறிடுறாரு, அதுவும் இந்த வாரம் கணக்கில் வந்துடுவார். அதே போல் புதன் செவ்வாயும் இடப்பெயர்ச்சி ஆகிறாங்க வெள்ளிக்கிழமை, அதுவும் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 3 கிரகம் இடப்பெயர்ச்சி இந்த வாரத்திலேயே நடக்குது. புரியுதுங்களா? இந்த 7 நாளில் உங்களுக்கு 3 கிரக, இந்த 8 நாள்லேயே 3 கிரக இடப்பெயர்ச்சி ஆகிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அப்போ நிறைய மாற்றங்கள் நடக்கும். செவ்வாய் பகவான் கேது கூட இணைஞ்சிருக்காரு, என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். தொடர்ந்து வாரராசி பலனுக்குள்ளே பார்க்கலாம். மேன்மையான எண்ணம் கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சுக்கிர பகவானும், 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல குரு பகவான் புதன் பகவான் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரப்போகிறார். 4 இருக்கிற செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ஆம் இடத்துல இருக்கிற கேது கூட இணைய போகிறார். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ரொம்ப முக்கியம். 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, 3 கிரகம் இடமாற்றம் ஆகிறாரு. அதனால் நிறையா நன்மைகள் நடக்கும். யாரெல்லாம் இடமாறுறாங்க? புதன் இடமாறுறாரு, அவர் சொந்த வீட்டுக்கு போகிறாரு. செவ்வாய் கேது கூட இணைகிறார். உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியன் 5ஆம் இடத்துக்கு போய் கேது கூட இணைகிறார். அந்த வீடு உங்களுக்கு நல்ல வீடு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே இருக்கிற கேது கூட இணைகிறதுனால ஒரு சின்ன தயக்கம், பயம் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதுக்குரிய வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். உங்கள் ராசிக்கு வந்துக்கிற சுக்கிரன் வருமானத்தை அதிகம் கொடுக்குறாரு, சந்தோஷத்தை அதிகம் கொடுக்குறாரு, வருமான தடையை நிவர்த்தி பண்ணுறாரு, புதிய வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சுக்கிர பகவான் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு அதிக முயற்சி பண்ண போகிறாரு. உங்களுக்கு நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. 7.5 சனியோட தாக்கம் இருக்கிறத நீங்கள் அப்பப்போ உணர்வீங்க. ஒரு சில காரியத்துக்கு ரொம்ப தடையாக்கும் போது ஒரு பயம் வரும். சனி பகவான் தான் நம்ம தடுக்க அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஆஞ்சநேயர். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகரையும் வழிபாடு பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 நட்சத்திரக்காரங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், 1 நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அது யாருன்னு கேட்குறீங்களா? அஸ்வினி நட்சத்திரமும் கீர்த்தியும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா? பரணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் வருமானம் அதிகரிக்கும், நல்லது நடக்க ஆரம்பிக்கும். இந்த வாரம் மனசுக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். கூட்டு தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். கடன் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. பார்த்து சிக்கனமாக வாங்கி செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திர பகவான் தன்னோட 4ஆம் வீட்டிலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு அதீத நன்மைகள் நடக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் இப்போ தெளிவு பிறக்கும். தைரியமாக இருக்கலாம், நல்லதுகள் நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகி நன்மையில முடியும். பயணம் செய்யும் போது பாதுகாப்பு பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. உறவுக்குள்ளே சின்ன சின்ன மனக்கசப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்து நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்ப தேவை அதிகரிக்க போகுது, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நல்லது. குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்க போகுது. திடீர் திருமண யோகம் அமைகிறது. பயணங்கள் ஏற்படுகிறது. சொந்த ஊருக்கு வரதுக்கான வாய்ப்புகளோ சொந்தங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுக்கிர பகவான் வந்திருக்காரு, பெரிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார், பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும், வாழ்த்துக்கள். இந்த வாரம் திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சந்தோஷமாக இல்லைங்க. மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் படிப்பில் ஒரு சில குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவு பெறக்கூடிய வாரம். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், பண விஷயத்தில் கொஞ்சம் கராராக இல்லைங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி தரும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்கும், பயப்படாதீங்க, பணம் கிடச்சிரும். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை எதுவும் சொல்ல வேண்டாம், அதை பெற்றோர்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நல்லது. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. ராசிநாதன் கேது கூட இருக்கிறதுனால எதுக்கு எடுத்தாலும் ஒரு சந்தேகம், ஒரு பயம் வரும், அதை கொஞ்சம் தீர்த்துக்கிட்டு நல்லது. அப்படி குழப்பமான நேரத்தில் குலதெய்வ கோயிலுக்கு போய் விளக்கேற்றிட்டு வந்துடுங்க, நல்லது நடக்கும். உங்கள் குலதெய்வம் என்னன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள் உதவுறாங்க, பாஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் உங்கள் மைண்டு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. ஒரு முழு ஈடுபாடோடு வேலை செய்ய விடாது, ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டு இருக்கும், பார்த்து கவனமாக தட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி, கண்டிப்பாக முருகன் வழிபாடு பண்ணுங்கள். தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கிறத நீங்களே புரிந்து கொள்வீர்கள். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது
ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். அதிக உழைக்கும் எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் சூரியன் இருப்பார், 2ஆம் இடத்துல குருவும் புதனும் இருக்கும், 4ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவும், 11ல் சனி பகவான், 12ல் சுக்கிரன் வந்துடுவார். ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால சுப செலவுகள் வரும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். கடன் வாங்க தயங்க தேவையில்லை, தைரியமாக கேளுங்க, கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். காரணம் வந்து 2 கூடிய உங்கள் ராசியில் இருக்கிற புதன் பகவான் இடப்பெயர்ச்சி ஆகி போகிறாரு. அதனால் புதன் வந்து 2ஆம் இடத்துக்கு போகிறனால தனம் குடும்பம் வகையில் நல்லதுகள் நடக்க ஆரம்பிக்கும். கண்கூட பார்ப்பீங்க. நன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழிலில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி லாபம் கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் மாறப்போகுது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காணலாம். லீவ் போட வேண்டிய விஷயம் வரும், ஏன்னா வீட்டில் விசேஷங்கள் நடக்குது, கட்டாயம் லீவ் போடுவீங்க. அதனால் நல்லது தான், ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை, லீவும் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்களங்கள் நடக்குது, அதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நல்லதுகள் நடக்கும், வேலை கிடைக்கும், மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகும். நண்பர்கள் கூட சின்ன சின்ன பகை வரும், பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நல்ல நண்பர்களை தேடுகிறது ரொம்ப நல்லது, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. நட்புக்காக கொஞ்சம் பாருங்கள், ஏன்னா நட்பு வகையில் இந்த வாரத்தில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்த்து கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு தடைகள் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, பார்த்து கவனம் தேவை. குலதெய்வ கோயிலும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிங்களா தடை நிவர்த்தியாகும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரபவன் தான் திடீர் திருமண யோகம் அமையும். கண்டிப்பாக எதிர்பாருங்க, நல்ல விதத்தில் திருமணம் அமையும். ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் மேரேஜ் நடக்கலாம், அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல கல்லூரி நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள், வாழ்த்துக்கள். இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். தங்க நகை அடவு கச்சதை மீட்டுருவீங்க, நல்லதுகள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும், லாபம் அதிகம் கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகரிக்கும், மங்கள காரியங்கள் குடும்பத்தில் நடக்கும், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது, வாழ்த்துக்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும், ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஹெல்த் விஷயத்தில் பார்த்துக்கோங்க, வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ஏகாதேசி அன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு தானம் கொடுத்தீங்களா புண்ணியம் கிடைக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்பொடி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இடத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் குரு பகவானும் புதனும் இருப்பாங்க, 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி பகவானும், 11ல் சுக்கிரனும், 12ல் சூரியனும் இருப்பாங்க. இந்த வாரம் 3 கிரகம் இடமாற்றம். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார், நல்லதுகள் நிறைய நடக்கும். மிதுன ராசிக்காரருக்கு ராசிநாதன் புதன் இந்த வாரம் அவங்க இல்லத்துக்கே வர்றதுனால அதீத நன்மைகள் நடக்கும். உங்கள் ராசி வீட்டுக்கு வராருங்க, அதனால் நிறைய நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். எல்லாமே சுபமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் வரும். தடையாகி போனதை கூட தடை நிவர்த்தியாகி நன்மையாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு. தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. நீண்டகால எண்ணங்கள் நீண்டகால கோரிக்கையெல்லாம் நிறைவேறும். வராத பணம் கைக்கு வந்து சேரும். மருத்துவ செலவுகள் குறையும். மருத்துவ சம்மந்தமாக இருக்கிற குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். இந்த வாரம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். வருமான உயர்வு நிச்சயம் உண்டு, கவலை தேவையில்லை. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர்கள் கிடைக்கும். பாஸ்கட் அந்த சிக்கல்கள் நீங்கி நல்லது நடக்கும். பாஸ்க்கு உங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் வருமான அதிகரிக்கான வழி பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. மன நிம்மதி கொடுக்கும். சொந்தங்கள் இணைஞ்சி ஒரு நல்ல காரியம் பண்ணுவீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டில் விசேஷங்கள் நடக்குது, மங்கள காரியங்கள் கைகூடுது, வாழ்த்துக்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
புதனும் குருவும் இணைஞ்சால் சொந்தங்கள் ஒன்று கூடி வாழ்த்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. கலைத்துறையை சேர்ந்தவர்கள் சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி நீண்ட கால தடைக்கு நிவர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி அழைச்சிட்டு போய் வரணும் தேடுங்க, சீக்கிரமாக வரணுமே. ஒரு சிலருக்கு இந்த வாரம் திருமணம் நடக்கும். உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். மாணவர்களுக்கு படிப்பில் நல்லது நடக்கும். ஏன்னா புதனும் குருவும் சேர்ந்திருக்காரு, நல்ல விஷயங்கள் நோக்கி பயணம் இருக்கும். ஒரு சில குழப்பங்கள் இருந்ததுக்கு இந்த வாரம் தெளிவு பிறக்கும். இதை நம்ம எடுத்துக்கலாம், இதை நம்ம படிச்சுக்கலாம், இங்கே நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அதன் மூலிமா நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் வரும். சொந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். தந்தையோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. அவருக்கு மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரதுக்கான இருக்குது. உங்களோட இளைய சகோதரன் சகோதரிக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து கவனமாக நல்லதுகள் நடக்கும். பயணம் செய்யும்போது பாதுகாப்பு தேவை. குலதெய்வ கோயில் போட்டு வரும்போது பொறுமை அவசியம் தேவை. புரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும். ஒரு சில தடைகளுக்கு நிவர்த்தி ஆடும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடல் துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், காளியை வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். கடமையை கரெக்டாக செய்யும் கடகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பார். செவ்வாய் பகவான் இடமாற்றம் ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 9ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். 10ல் சுக்கிரன், 11ல் சூரியன், 12ஆம் இடத்துல குரு புதன் இருப்பாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, செவ்வாய் பகவான் இடமாற்றம் ஆகிறது இந்த வாரம் புரிஞ்சுக்கோங்க. செவ்வாய் 2ஆம் இடத்துக்கு வராது, கேது கூட இணைகிறார். இந்த செவ்வாய் பகவானும் கேதுவும் இணைஞ்சால் ஹெல்த் விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. சகோதரன் சகோதரிகளை கவனம் தேவை. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. கோபத்தால் பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது வராமல் தவிர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. இந்த வாரம் 12ஆம் இடத்துல புதனும் குருவும் இருப்பாங்க. குரு பகவான் 12ல் மறந்துட்டாவே சொல் பேச்சு கேளாமே அப்படின்னு ஒரு விஷயம் வரும். யார் பேச்சும் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் அப்படி தான் இருப்பீங்க. கோவம் வருதா அப்படிலாம் இல்லை, நீங்கள் அன்பானவர். ஆனால் உங்களுக்கு ஒரு பிடிக்குதோ அதை மட்டும் செய்வீங்க, பிடிக்கலைன்னா அதை செய்ய மாட்டீங்க, அவ்வளோதானே. அது உங்கள் ஃபேமிலிக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் கோபக்காரன்னு. அது மாறும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். சொந்த பந்தத்துக்குள்ள விரோத பகை வரும். கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துங்க. சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது நல்லது. வருமானம் உயர் வரும். திடீர் மனமாற்றம் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் வரும். எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன குழப்பம் வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உயர் அதிகாரியோட பாராட்டுகள் கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். ஒரு சில தடைகள் இருந்தாலும் கவனம் தேவை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. வண்டி வாகன யோகம் உண்டு. அதே போல் உங்களுக்கு 4 கூடியவன் 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சொத்து வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, வாகனத்தை மாற்றுவீங்க. இதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் கை கொடுக்கும். திடீர் திருமண யோகமும் திடீர் குழந்தை பாக்கிய சந்தோஷமும் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் மங்களங்கள் நடக்குது. வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய காலம். கனவு நிஜமாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து நல்லா வரலாம், இல்லை திருமண அமைப்புகள் மூலம் வரணுமெல்லாம் எதிர்பார்த்து காத்துருங்க. மாணவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன தடை குழப்பம் இருக்குது. பொறுமையாக யோசிச்சிங்களா நல்ல விட கிடைக்கும். அவசரப்படாமல் இருக்கணுங்கிறது புரிஞ்சுக்கோங்க. பெரியவங்க சொல்கிறத கேட்டுக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் ஆகாது. கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். இல்லைனா தேவையில்லாத பகை விரோதம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்துல புதன் குரு இருக்கிறதுனால உறவு சொந்தக்காரங்க வகையிலும் அக்கம் பக்கத்தாரர்களுடையும் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் பொறுமை தேவை. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில தடைகள் இருந்தாலும் வெற்றி காண்பீர்கள். நண்பர்களோடு கிடைக்குது. பாஸ்கள் உதவுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீனியர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆனால் உங்களோட கோபம் பிடிவாதம் மட்டும்தான் உங்களுக்கு அதை ஒத்துக்க மனம் வராமல் இருக்குது. தயவு செஞ்சு புரிஞ்சு நடந்துக்குங்க. விட்டு கொடுத்து போங்க, நல்லது நடக்கும். ஓகேவா? பழைய பகையோடு இருக்க வேணாம். கொஞ்சம் அமைதியாக ரிலாக்ஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. செவ்வாய் கேது சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக குழப்பங்கள் வரும். கனவுல பாம்பு வரும். அப்படி யாருக்காவது இந்த வாரம் பாம்பு வருதான்னு பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் சொன்னதுனால திங்க் பண்ணிட்டு வருதுன்னு சைக்காலஜிக்கலாக ஒரு சில பேர் சொல்லலாம். ஆனால் அது அப்படி இல்லை.
இல்லை நேரில் கூட பார்க்கலாம். ஓகேவா, இது கனவு கூட விட்டுருங்க, நான் சொல்கிறேன். நேர்லேயும் அதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா செவ்வாய்க்கு அது 2ஆம் இடத்துல இருக்கிறனால அதுக்கான பார்வைக்கு தெரியும். 2ஆம் இடங்கிறது பார்க்குறது, 1 2ங்கிறது சூரியன் சந்திரனோட இடம். அப்போ கேது இருந்துச்சுன்னா பாம்பு கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பாம்பு கனவுல வருங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அது தடை நிவர்த்தி ஆகிறதுக்கு திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், கீழப்பெரும்பள்ளம், அதே போல் காளகஸ்தி இந்த மாதிரி ஆலயங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. வாய்ப்பு கிடைக்கும் போது போயிட்டு வந்துடுங்க, அந்த தடைகள் வராது. அதே போல் நீங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா திருச்செங்கோடு போயிட்டு வந்துடுங்க, தடை நிவர்த்தி ஆகிடும். அதே போல் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா எந்த கோயில்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா மேட்டுப்பாளையம், அங்கே வந்து அம்மன் காளியம்மன் இருக்கிறாரு, அங்கே வந்து பாம்பு புத்து இருக்குது, அங்கே போயிட்டு வந்துடுங்க. ஒரு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த மாதிரி பாம்பு சம்மந்தமான கனவுகள் வரதை தடை செஞ்சிடும். சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் மேச்சேரி பத்ரகாளி அம்மன் கோயிலை பார்த்துட்டு வந்துடுங்க, கண்டிப்பாக அந்த ப்ராப்ளங்கள் நீங்கிடும். மற்ற மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்தெந்த கோயில்கள் பாம்பு முக்கியத்துவம் உள்ளது, காளி கோயில்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும், தடை நிவர்த்தியாகும். நீங்கள் நினைக்கிறது தவறு அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய இடமா இருக்கும். ஏன்னா உங்களை ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை ஒரு கற்பனை உலகத்தில் வாழ வச்சுட்டு இருப்பார். அதை மீறி நல்லது நடக்கணும், இந்த மாதிரி வேலைகள் செய்யுங்க, நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி. வர செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி வருது. அந்த துர்காஷ்டமி அன்னைக்கு காளி துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுங்கள். ஓகேவா, எல்லா சிவாலயங்களையும் துர்க்கை இருப்பாங்க, பார்த்து வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும், தடை நிவர்த்தியாகும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாய்க்கு எது இருப்பார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார், 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார், 9ல் சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல சூரியனும், 11ல் குரு புதனும் இருப்பாங்க. சந்திரபகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். நிச்சயமாக நல்லது நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுப செலவுகள் வரும். ஆனால் உங்கள் ராசிக்கு வந்துக்கிற செவ்வாய் பகவான் கேது கூட இணைஞ்சிருக்கார். சொத்து பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் தந்தை வழி சொத்துக்கான சிக்கலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் பிரச்சனைகள் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு சிக்கலும் வராது, அதை நம்பி இல்லைங்க. அதே போல் இந்த வாரத்தில் வருமான தடை சம்பந்தமான ஒரு சில வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார், நன்மை அதிகரிப்பார். சுக்கிர பகவான் உங்களுக்கு 3-10 கூடியவன். தொழிலில் விரிவுபடுத்துங்க, தொழிலில் புதிய யுக்தியை பயன்படுத்தி வருமான உயர்வை கொண்டு வருவீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஒரு சிலர் கூட்டு தொழில் பண்ணி விரிவடைவீங்க. லோன் ஏதாவது போடுவீங்க. ஏற்கனவே வாங்கின லோனை கட்டுறதுக்கான வழி அதிகம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம், நல்ல தகவல்கள் வரும், வேலை பளு குறையும், நிம்மதி கிடைக்கும். போன வாரத்தில் இந்த கஷ்டங்கள் எதுவும் வராது, நல்லது நடக்கும், நல்ல பேர் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் கனவுகள் நிஜமாகும், ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. அரசாங்கத்தில் இருக்கிற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறும், உங்களுக்கு நன்மையை முடியும், கோர்ட்டு வழக்கு தீர்ந்துடும், சிக்கல்கள் நீங்கள் சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. அதே போல் இந்த வாரத்தில் எதிர்பார்க்காத ஒரு நல்ல காரியங்கள் நடக்க போகுது. சொத்து பிரச்சனை தீர்வு வரும். பூர்வீக நீங்கள் சொந்த தாத்தா பாட்டி வகை வாழ்ந்த சொத்து வகையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். திடீர் லாபமாக வருமானம் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தடை நிவர்த்தியாகி ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது, எதிர்பார்த்து காத்திருக்கலாம். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலமாக வரம் தேடுங்க, நல்ல வரணும் நிச்சயமையும். ஒரு சிலருக்கு இந்த வாரம் திருமணம் நடக்கும், அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவ மாணவியருக்கு இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வுங்க, நல்லதுக்கு நடக்கும். 11ல் இருக்கிற குரு பகவான் பல நல்ல விஷயங்களை எதிர்படுத்தி கொடுப்பார், அதை பயன்படுத்திக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக, ஏன்னா செவ்வாய்க்கு எது இருக்கிறனால கோபம் அதிகம் வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே போல் ராகு பார்வை கேது இருக்கார், அதனால் என்ன நடக்கும், தெளிவு இருக்காது, செலவு அதிகம் வரும். செலவு குறைக்கிறதுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுங்கள், பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் விசேஷங்கள் வருது, செலவு அதிகம் பண்ணாமல் சிக்கனமாக செலவு பண்ணிங்கன்னா நல்ல பேர்கள் நல்லது கிடைக்கும், மாற்று கருத்தில்.
இந்த வாரம் உறவுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பகை வருது, அதை வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கிறது. புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும், எதிர்பார்த்துக்காருங்க. குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும், திடீர் வருமானம் வரும், உங்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகி சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க, நிச்சயமாக தடை நிவர்த்தி ஆகிடும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். கண்ணியமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகுவும், 7ல் சனி பகவான், 8ல் சுக்கிர பகவானும், 9ல் சூரியனும், 10ல் புதனும் குருவும் இருப்பாங்க. 12ல் செவ்வாய் கேது இருப்பாங்க. உங்கள் ராசிநாதன் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் 10ஆம் வீட்டுக்கு வர்றாரு. கண்டிப்பாக தொழில் அபிவிருத்தி நடக்கும், நல்லதுகள் நடக்கும், நல்ல காரியங்கள் கைகூடும், குடும்ப ஒற்றுமைகள் அதிகரிக்கும். பிரிந்த சொந்தங்கள் இணைவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சின்ன பஞ்சாயத்து பண்ணி எல்லாம் இணைவீங்க, அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். இந்த 7ல் இருக்கிற சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சே ஆகணும். என்ன செய்யணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். தவறாமல் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்ட்டவங்க. உங்கள் ஊர் பக்கத்தில் எந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு இருக்குது, நீங்கள் எந்த ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்திருக்கார். சுக்கிரன் 8ல் மறைஞ்சாவே தவறான பிரச்சனைகள் வரும். நண்பர்கள் பெண்கள் வகையில் சிக்கல்கள் வரும். கவனம் எச்சரிக்கை தேவை, பார்த்து நடந்துக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனத்தில் போகிறதும் வரதும் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். எப்போவுமே சுக்கிரன் மறைஞ்சால் வண்டி வாகனத்தில் வச்சுருக்காங்க. ஆடு மாடு நாய் இதெல்லாம் குறுக்க வந்து உங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கோங்க. வீட்டில் ஆடு மாடை வளர்த்துட்டீங்கன்னா ரொம்ப பக்குவமாக பார்த்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க தொழில் விரிவடையும், வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரம், கடன் பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கக்கூடிய வாரம், நல்லது நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல இருக்கிற குழப்பங்கள் நீங்கி நல்லது நடக்கும். எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. ஆனால் கூட இருக்கிறவரும் உங்களுக்கு எதிராக இருக்கிறத கொஞ்சம் புரிஞ்சிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். யார் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு தெளிவாக காட்டி கொடுத்துரும், பார்த்து நடந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷமான நிகழ்வுகள் நிறையா நடக்கும். 10ஆம் இடத்த குருவும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால, 4ஆம் இடத்த குருவும் புதனும் பார்க்கறதுனால சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வருது, நன்மைகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷ செய்திகள் வரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும், வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் நீண்ட காலம் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கும். அந்த வாரத்தில் அது சம்மந்தமான நல்ல செய்திகள் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில காரிய தடைகள் ஏற்படுகிறது. அதுக்கு குலதெய்வ கோயிலும் மகாலட்சுமி வழிபாடும் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகமையும், வாழ்த்துக்கள். ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் திருமணம் நடக்கும், அவங்க குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்போ தான் திருமணத்துக்கு அப்புறம் பிரச்சனை தடை வராது. ஏன்னா சுக்கிரன் 8ல் இருக்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணீங்களா கண்டிப்பாக எதிர்காலத்தில் சிக்கல் வந்துடும். அது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக குலதெய்வ கோயிலில் போய் பிரார்த்தனை வச்சுக்கோங்க. இல்லை மறுத்தாலி கட்டிக்கிறோன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மாணவ மாணவிகளுக்கு நட்பு மூலியமாக பிரச்சனைகள் வரும், பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்ல ஸ்கூலு. ஒரு சில ஃபீஸ் சம்மந்தமாக குழம்பிட்டு போய் பணம் கிடச்சிடும், கவலைப்பட தேவையில்லை. இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வீட்டுக்கு வரும், காரிய வெற்றிகள் நடக்கும், நல்லது தந்தை வழி உறவினர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரம், சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. அடகு வச்ச நகை வீட்டுக்கு வந்துடும், சந்தோஷ செய்தி வீட்டுக்கு வரக்கூடிய வாரம், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு கூட ஒர்க் பண்ணுறவங்களால பிரச்சனை வரக்கூடிய வாரம், அதனால் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக வந்து ஒர்க் பண்ணிங்களா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி அன்னைக்கு அம்பிகையை போய் வழிபாடு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். காளி துர்க்கை வழிபாடு பண்ணியாகணும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம்
ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவானும், 6ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ல் சூரியன், 9ல் குரு புதன், 11ல் செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறார். நல்லதுகள் நிறையா நடக்கும். 10, 11 விரயம் ஜென்மம் வரைக்கும் வராரு, ஜென்ம ராசி வரைக்கும் வராரு. அப்போ இந்த வாரம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாத்துக்குமே இறைவன் உங்களுக்கு துணையாக இருக்காருங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ராசிநாதன் எவ்வளோ காலம் 6ஆம் இடத்துல இருந்தார், இப்போ தான் அவங்க 7ஆம் இடத்துல வந்து ராசிநாதனோட நேரடி பார்வை கிடைக்கிறது. அதன் மூலிமா நிறையா நன்மைகள் நடக்கும்போது துலா ராசிக்காரருக்கு இந்த வாரத்தில் வந்து நல்ல காலம் வந்துடுது. பணப்பிரச்சனைகள் தீர்வு வருது, மன நிம்மதி கொடுக்குது, சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது, எதிர்பார்த்து காத்துருங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. சுக்கிரனோட இடமாற்றங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வராத பணம் கைக்கு வரும், மன நிம்மதி, மன சந்தோஷம் வரும். இவ்வளோ காலம் சின்ன சின்ன தடையாக இருந்ததெல்லாம் தடை நிவர்த்தியாகி கைக்கு வரக்கூடிய வாரமாக இருக்குது. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. கண் பிரச்சனை வரும், ஒத்த தலைவலி வரும். ஹெல்த் விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு மூத்த சகோதரன் சகோதரிக்குள்ளே பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது. அதே போல் செவ்வாய்க்கு எதுக்கிறதுனால குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நட்போட உதவிகள் நிறையா நடக்குது. ஆனால் உங்கள் பாஸுக்கும் உங்களுக்கும் ஆகலை, உங்களோட சீனியருக்கும் உங்களுக்கும் ஆகலை. அதை கொஞ்சம் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. விசா சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கள் போகுது. க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இது ஒரு சரியான காலம், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். வழக்கு விஷயங்கள் வந்து கொஞ்சம் சாதகமாக இல்லை, பெரியவங்களோட சப்போர்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அதோட ரொம்ப முக்கியம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதை பயன்படுத்திக்கோங்க. உங்களோட தனித்திறன் வெளியே வரப்போகுது. மகிழ்ச்சியான செய்தி வீட்டுக்கு வரும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு நல்ல காலம் வந்திருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வாரமே திருமணம் நடக்கும், வாழ்த்துக்கள். திருமணம் சம்மந்தமான நல்ல தகவல்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தமாகிற தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும், கவலைப்பட தேவையில்லை. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாவே போதும், நல்லது நடக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட தந்தையை பிடிச்சி ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கிறீங்க, அது வேண்டாம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குழந்தைங்கள வகையில் கொஞ்சம் நல்லது நடக்கும். அதே போல் இடம் சம்மந்தமான ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு நிம்மதியாக தூக்கம் வரல, ஒரு குழப்பமான மனநிலையாக இருக்குது, அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தீர்வு உண்டு. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நல்லதுகள் நடக்கும், கவலை இனி வேண்டாம். இந்த வாரம் உறவுக்குள்ள இருக்கிற பகை நிவர்த்தியாகும், நல்லதுகள் நடக்கும். தந்தை குடும்பத்தாரோட உறவினர்கள் மூலிமா சின்ன சின்ன சண்டைகள் வருது, பார்த்து நடந்துக்கோங்க. தந்தையோட குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க. அதாவது நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வத்துக்கு போயிட்டு வாங்க, மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வம் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். ஒரு சிலருக்கு புதிய வேலை நல்ல வேலையாக கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஏகாதசி அன்னைக்கு அவல் பாயசம் செஞ்சு மகாலட்சுமிக்கு படைங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவானும், 5ஆம் இடத்துல சனி பகவானும், 6ஆம் இடத்துல சுக்கிர பகவானும், 7ஆம் இடத்துல சூரிய பகவானும், 8ஆம் இடத்துல குரு புதனும், 10ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டியதுன்னா, சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைகிறார், 8ஆம் இடத்துல குருவும் புதனும் சேர்ந்து மறைகிறாங்க. கொஞ்சம் இல்லை, நிறையா பொறுமை அவசியம் தேவை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வருகிற வாரம். ஏன்னா எந்த பக்கம் போனாலும் ஒரு கதவு அடைக்கிற மாதிரி அடைச்சியே இருக்கும், தடைகள் அதிகம் இருக்கும். குலதெய்வ கோயில் தான் ஒரே நிவாரணம். குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. பண விஷயம் நிறையா லாக் ஆகும். பணம் கைக்கு வந்தால் அடுத்த நிமிஷமே செலவாயிடும். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரம்.
குடும்பத்தில் சந்தோஷங்கள் குறையும், சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும், பெரிய செலவுகள் வரும், ஆனால் அதை செலவு பண்ணுறதுக்கும் தயக்கம் ஏற்படும், பயம் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் இல்லை, நிறைய கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். அதனால் விருச்சிக ராசிக்காரங்க இந்த வாரம் சஷ்டி அன்னைக்கு நேராக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. ஓரளவுக்கு காரியத்தை ஜெயமாக மாற்றிக்கலாம். இல்லைன்னா இந்த வாரத்தில் மன வருத்தம் கண்டிப்பாக நடக்கும். மாற்றுக்கிறதுல கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கணும், தொழிலில் பகை விரோதம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. உங்களோட வாடிக்கையாளருக்கு உங்களுக்கு சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு புதிய வேலையை தேடிக்கிறது நல்லது. இருக்கிற வேலையில் கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை, அவமானங்கள் வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் எடுக்கும் காரிய தடை பிரச்சனை வருது. குழந்தைகள் அன்பாக பார்த்துக்கோங்க. குழந்தைகளை கடுமையான சொற்கள் பயன்படுத்த வேணாம். குழந்தைங்களுக்கு நிறையா டைம் செலவு பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் வருது. சொந்தக்காரன்ட்ட காசு கொடுத்துருந்தா வராது, வாங்கியிருந்தால் கொடுக்க முடியாது, இப்படி ஒரு தடையில் இருப்பீங்க. அதுக்கான வழிபாடு முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. இல்லைனா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். நீங்களாக போகாதீங்க, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். இல்லைனா அவமானம் கஷ்டம்தான் வந்து சேரும், பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா அவ்வளோ சூழ்நிலைகள் இருக்குது, உங்களுக்கு அது புரியும் நான் சொல்லறது. அதனால் யாரோ ஒருத்தரை வச்சுக்கிட்டு பேசினா ரொம்ப நல்லது. நீங்களாக பேசுனீங்களா அது தவறாக போய் முடிஞ்சிடும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார், குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார், புதனும் இப்போ 8ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் இந்த வாரம் எல்லாமே மறைவு கிரகங்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, நல்ல கிரகத்தில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்களா? சனி பகவான் 5ல் இருக்கார். சனி பகவான் 5ல் இருக்கிறது சரியில்லை, பிரச்சனையாகும். சரி, செவ்வாய் எங்கே இருக்கிறான்னு பார்த்தா 10ஆம் இடத்துல கேது கூட போய் அணிஞ்சிடுறாரு. அப்போ வருமான தடையை உருவாக்கி செலவு அதிகரித்து உங்களை ஒரு கிரிட்டிக்கலான நிலை கொண்டாந்து விடப்போம். கேட்ட இடத்துலையும் பணம் கிடைக்காது, தாமதமாகும், கொடுத்த பணமும் வராது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா காரிய தடை எதிரிக்கு வெற்றி, உங்களுக்கு தோல்வி, புரிஞ்சுக்கோங்க. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும். திருமணத்தில் செலவுகள் அதிகரிக்கும், பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணிக்கோங்க. கடன் வாங்கி அதிகம் செலவு பண்ண வேணாம். இருக்கிற பணத்துக்கு என்ன செலவோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு குழப்பமான சொல்லுவாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போய்க்கோங்க, மருமங்களை பூஜை பண்ணிக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாணவ மாணவியருக்கு ஒரு சில தடைகள் வரும், ஒரு ஏமாற்றம் இருக்கும், பார்த்து நடந்துக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு தேவையில்லாத அவமரியாதை வரும், கஷ்டங்கள் வரும், தவறான செய்திகள் வரும், பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த வாரத்தில் கொஞ்சம் நாளைக்கு அப்பா வீட்டு சைடு கொஞ்சம் போயிட்டு வாங்க, அவங்களோட சப்போர்ட்டை கேளுங்க, கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். உங்கள் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு எதிராக இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சந்தேகம் பிரச்சனைலாம் வரும், பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சந்தேகம் அப்படி வரக்கூடாது. அப்படி வருது அப்படின்ட்டா நீங்கள் ஒரே வழிபாடு பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்படி பார்க்கலன்னா அப்போ சொல்கிறேன், அது புரிஞ்சுக்கோங்க. அதாவது மகாலட்சுமி கோயிலுக்கு இந்த மாதிரி மஞ்சக்கயிறோடு கொண்டு வாங்க, 11 வாரம் வரணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த வழிபாடு பண்ணிக்கோங்க. இது ஒரு சூட்சம வழிபாடு. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, இல்லை கணவன் வந்து மனைவியோட பேச்சை கேட்கல, கணவன் வந்து மனைவியை கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னா இந்த வழிபாடு பண்ணிங்களா கணவர் உங்கள் பேச்சை கேட்டு நடத்துவார். 11 வாரம் வரணும். 11 வாரம் இந்த மாதிரி மஞ்சக்கோம்பு மஞ்சக்கயிறு சாமிகிட்ட கொடுத்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த 11ஆவது வாரம் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தாலியை உங்கள் கணவர் கையில் கொடுத்து உங்கள் கழுத்தில் கட்டிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு போன தாலியை இந்த மஞ்சக்கயிறை கட்டிக்கணும். மிச்சம் 10 வந்து நீங்கள் அக்கம் பக்கத்தாருக்கு தானம் கொடுத்துடணும். இதை பண்ணாவே உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரும், கணவர் இடத்துல அன்பு அதிகரிக்கும், ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறத உணர்வீங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி கோயிலை தாங்க பண்ணோம், பார்த்துக்கோங்க. மகாலட்சுமி கோயிலையா பண்ணால் சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி தான். லட்சுமியை பிடித்தால்தான் காரியம் வெற்றியாகும். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலையில் தடை பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக மாறுவாங்க, நிறையா அவமரியாதையை கொண்டாடுவாங்க, நிறைய குற்றங்களை உங்கள் மேலே சுமத்துவாங்க. அதனால் புரிஞ்சு நடந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகன் வழிபாடு. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், முருகன் வழிபாடு. வீட்டில் கந்த சஷ்டி கவசம் படிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கூடவே இன்னொரு வழிபாடு சேர்த்து பண்ணிக்கோங்க. செவ்வாய்க்கிழமை துர்காஷ்டமி அன்னைக்கு துர்க்கையை போய் வழிபாடு பண்ணுங்கள், காளியை வழிபாடு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தடை வராது, நல்லதுகள் நடக்கும். சரிங்களா? மறக்காமல் அதை செஞ்சு சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கோங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்பொடி சங்கு அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும்.
அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரம் தரும் நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 6ஆம் இடத்துல சூரிய பகவான், 7ஆம் இடத்துல குரு பகவானும் புதனும் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ஒரே ஒரு நாள் தான், 6ஆம் தேதி, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சந்திராஷ்டமம் நைட்டு 9:35 வரைக்கும். அந்த காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக தட்டிங்கன்னா நல்லது. இல்லைன்னா ஏதாவது ஒரு தடை விரோதம் வரும், பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை பிடிச்சி பிள்ளைங்க தொந்தரவு பண்ணுவாங்க. அதை வாங்கணும், இதை வாங்கணும், பென்சில் வாங்கணும், நோட்டு வாங்கணும் அப்படின்னு நம்பாங்க. அதுக்கெல்லாம் போய் மன வருத்தப்பட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக குழந்தைங்களுக்கு சொல்லிவிடுங்க. அவங்களும் புரிஞ்சு அன்பாக இருந்துக்குவாங்க. ஏன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லையா, அது சம்மந்தமாக பணம் விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். வீட்டுக்கார அம்மாட்ட கொஞ்சம் கேளுங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல தான் குரு புதன் இருக்குல்ல, அவங்க கொஞ்சம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் முன்கூட்டியே வச்சுக்கோங்க. இந்த வீடியோ முன்னாடியே வந்துடும் இல்லையா, நீங்கள் அவங்ககிட்ட அப்படியே சொல்லி இந்த மாதிரி எனக்கு ஒன்றா ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் திங்ஸ் வாங்கணும், அது நீ வாங்கி கொடுத்துட்டு என்கிட்ட எவ்வளோ தான் காசு இருக்குது, மிச்சம் நீ போட்டு பண்ணி கொடுத்துட்டு உன்னால் முடியும், நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, இந்த வருஷம் முழுசாக நீ தொட்டு கொடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்கள உசுப்பேற்றி பண்ணி விட்ருங்க. இந்த வீடியோ அவங்களும் பார்ப்பாங்களா? ஒன்றும் பண்ண முடியாதா? சரி, என் சகோதரி தானே, செய்வாங்க, பண்ணுங்கள், கேளுங்க. நல்லது தானே சொல்கிறேன், 2 பேரும் சந்தோஷமாக்கிறதுக்கு தானே இதை பண்ணுங்கள். நம்ம ஒன்றும் இதாக இல்லை, அதாவது ஜெயிக்கணும் இல்லையா, குடும்பத்தை ஜெயிக்கணும், ஓகேவா? அதனால் வீட்டில் குழந்தைங்கிட்டையும் ஒய்ஃப்கிட்டையும் தோக்கலாம். இந்த சின்ன சின்ன தோல்வி தாங்க ஒரு பெரிய சந்தோஷத்துக்கு அஸ்திவாரமாக இருக்கும். அதனால் அவங்ககிட்ட விட்டு கொடுத்து அன்பாளுங்க, ஒரு நல்லது நடக்கிறத நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 10 கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்துல நேரடியாக பார்க்குறது நல்லது. தொழிலுக்கு நிறையா நல்லது நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொழில் சம்மந்தமான நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. அதுக்கான காரிய கர்த்தாக்கள் நிறையா வருவாங்க. நல்லதுகள் நடக்கிறத உணர்வீங்க. சரிங்களா? வருமானம் அதிகரிக்கும். திடீர் பண வரவு உண்டு, எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாஸுக்கும் உங்களுக்கு ஆகாது, சீனியருக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, கொஞ்சம் விட்டு கொடுங்க. வழக்கு விஷயங்கள் எதுவும் இப்போ வேண்டாம். ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கண் சம்மந்தமான பிரச்சனை வரும். ஒரு சிலருக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகளும் வரும், பார்த்துக்கோங்க, ஓகேவா? இதை பார்த்து நடந்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா சிக்கல்கள் வரும். தலைவலி, ஒத்த தலைவலிலாம் வர ஆரம்பிக்கும், பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தடைகள் நிவர்த்தியாகி நன்மைகள் நடக்க போகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் 7ஆம் இடத்துக்கு வந்துக்கிறது நல்லது. வருமானம் அதிகரிக்கும். திடீர் மனமாற்றங்கள் கொடுக்கும், சந்தோஷம் வரும். வீட்டுக்கு புதிய விருந்தாளிகள் வருவாங்க. சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி மகிழ்வீங்க. மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா இல்லத்தில் நடக்கும். வாழ்த்துக்கள். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வழி பிறக்கும். நல்ல ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணும் அமைக்கிறது. இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும். அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாணவருக்கு நீங்கள் நினைச்ச விஷயம் நினைத்தபடி நடக்கும். புதிய நண்பர்களால் நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கணவருக்கு நிறையா விட்டு கொடுத்து போவீங்க. கணவருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் அவருக்கு உதவி செஞ்சு மகிழ்ச்சி அடையக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு அன்பாக நிறையா வாங்கி கொடுப்பீங்க. குழந்தைங்களுக்கு அதிகம் செலவு கொடுப்பீங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி மகிழக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது, எதிர்பார்த்து காத்துருங்க. குழந்தைங்களோட அன்பு முழுசாக கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படிங்கிறது முழுசாக தெரியும் இந்த வாரத்தில். நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் குழந்தைங்க உங்களை பாராட்டுவாங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லதுகள் நடக்கும், நல்ல பேர் இருக்கும். பாஸுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது, புரிஞ்சுக்கோங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த வாரத்தில் அதுக்கான வேலையை ஆரம்பிப்பீங்க. அது நல்ல விதமாக முடியும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கண்டிப்பாக துர்காஷ்டமி வழிபாடு பண்ணுங்கள், நிறையா மாற்றங்கள் நடக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்க அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும்.
மகத்தான எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 5ஆம் இடத்துல சூரிய பகவான், 6ஆம் இடத்துல குரு புதன், 8ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, அவங்களுக்கு சந்திராஷ்டம வாரம் 1ஆம் தேதி நைட்லேருந்து ஆரம்பிக்குது. நல்லா நான் வச்சுக்கோங்க, நைட்டில் ஆரம்பிக்குது. அதனால் 9:35 மேலே 1ஆம் தேதி 9:30 இரவு 9:35 மேலே சந்திராஷ்டிரம் ஆரம்பித்து 4ஆம் தேதி காலை 7:35 வரைக்கும் சந்திராஷ்டிரம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம், சுக்கிர பகவானோட இடமாற்றம், புதனோட இடமாற்றம், செவ்வாயோட இடமாற்றம். என்ன நடக்கும்? சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போகிறார், புதன் 6ஆம் இடத்துக்கு போகிறார், செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறார். கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் தேவை. போன வாரத்தில் ஒரு நண்பர் கமாண்ட்லேயே போட்டிருந்தார், சார் 7.5 சனி முடிஞ்சிருச்சுங்கிறீங்க, ஆனால் இன்னும் முடியலையாட்டுங்குது பாருங்கள் அப்படிங்கிறாரு. திருக்கணிதப்படி முடிஞ்சிருச்சு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, வாக்கியப்படி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு பார்த்தீங்களா, இப்போ புதன் மாறுந்து செவ்வாய் 8க்கு வந்தது, இதெல்லாமே ப்ராப்ளங்கள் தான். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இட சுகஸ்தானத்துக்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது, நன்மைகள் அதிகரிக்கும். சனி பகவான் விட்டு சுக்கிரன் விலகினோடனே சந்தோஷமான விஷயங்கள் நிறையா நடக்க ஆரம்பிக்கும், அதை உணருங்க. வருமான உயர்வுகள் வரும், பணம் நிறையா வகையில் கிடைக்கும், தேடிட்டு இருக்கிற வாய்ப்புகள் நிச்சயம் நல்லது நடக்கும். இப்போ உங்கள் சொந்த பிஸ்னஸ்க்கு வருமான உயர்வுகள் நிச்சயம் வரும். இப்போ திடீர் பண வரவு உண்டு. குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, ஆனால் உறவுகளில் பெரியவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. குழந்தைகளுக்காக அதிக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக, 6ஆம் இடத்துல குரு இருக்காது, ஒரு வருஷத்துக்கு குழந்தைய பார்த்துக்கணும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வரும், செலவுகளுக்கு அதிகரிக்கும், ஸ்கூல் சம்மந்தமான வகையில் அதிக செலவு வரும். பார்த்துக்கிட்டிங்களா கொஞ்சம் பரவாயில்ல, ஒன்றும் மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவு எதுவும் இல்லை. குலதெய்வ குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, இந்த குழப்பங்கள் தீர்வு கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க கடன் கொஞ்சம் குறைச்சி வாங்க, அதுவும் சொந்தக்காரங்கிட்ட தயவு செஞ்சு வாங்கிடுங்க. ஏற்கனவே வாங்கினது கட்ட முடியலன்னு உங்களுக்கு புரியுது, இனிமேல் தயவு செஞ்சு சொந்த உறவுக்குள்ளே கடன் வாங்க வேண்டாங்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும், நல்ல பேர் வரும். பழைய வேலையை முடிக்காமனிங்களா சீக்கிரம் முடிச்சிடுங்க, அப்போ தான் நல்லது. இல்லைனா ஏதாவது வகையில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய வருமானம் வரதுக்கான வழிகள் கிடைக்குது, பயன்படுத்திக்கோங்க. ஆடு மாடு வகையில் சிறு சிறு தொல்லைகள் வரும், பார்த்துக்கோங்க. வெளிநாட்டில் எங்கப்பா ஆடு மாடு தொல்லை கண்டிப்பாக வரும், பார்த்துக்கோங்க. அதே போல் வாகன தொல்லை ஏற்படும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த வாரத்தில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, குழந்தைங்க உறவுக்குள்ளே பகை வருது, பார்த்துக்கோங்க. அதே போல் ஹெல்த்தை கட்டாயம் பார்த்துக்கோங்க. நரம்பு சம்மந்தமான பிரச்சனையும் ரத்த சம்மந்தமான நோய் தாக்கங்களும் வரும். சுகர் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்து இஷ்யூஸ்லாம் வரும், பார்த்துக்கோங்க. கால் வீக்கம், சின்ன காயம் இதெல்லாம் ஏற்படும், பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூங்க முடியாது, கொஞ்சம் பயம் வரும். தூக்கம் வராதவங்க ஒரு சில வழிபாடுகள் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாகுது. கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக நல்ல வரம் அமைகிறது. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் திருமணம் நடக்கும், உங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு சில குழப்பமான சூழ்நிலைகளுக்கு இன்னும் ஒரு தெளிவில்லாமல் இருக்கிறீங்க, கண்டிப்பாக நல்லது தான் உங்கள் பெற்றோர்கள் செய்கிறாங்க, அவங்கள நம்புங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு சண்டைகள் வரும், பார்த்துக்கோங்க. விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட சகோதரருக்குள்ள பகை விரோதம் வரப்போகுது, பார்த்து நடந்துட்டிங்கன்னா நல்லது. பேச்சை குறைச்சிக்கோங்க, நிதானமாக தாங்க. உறவுக்குள்ளே பகை வருது, அக்கம் பக்கத்தாரிடம் சிறு சிறு சண்டைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் குடும்ப ஒற்றுமைக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பரவாயில்ல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. போக்குவரத்தில் மட்டும் கவனம் தேவை. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தடை நிவர்த்தி ஆகும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும்.
குபேர யோகோடைய கும்பராசி நேயர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல சனி பகவான், 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல குரு புதன், 7ஆம் இடத்துல செவ்வாய்க்கு எதிர்ப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய கிரகங்கள் 3 கிரகம் ஆகிறாங்க, சந்திராஷ்டமம் இருக்குது. உங்களுக்கு 4ஆம் தேதி காலை 7:35 மணிலேருந்து 6ஆம் தேதி இரவு 8:05 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகள் கவனம் தேவை. உங்களுக்கு பாதச்சனி பகவான் நடந்துருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு கட்டாயம் தேவை, வழிபாடு பண்ணிக்கோங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் போய் பார்த்துட்டு வந்துட்டிங்களாவே தடைகள் நிவர்த்தியாகி நன்மைகள் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வந்திருக்காரு, திடீர் யோகத்தை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார். 5ஆம் இடத்துக்கு புதன் வந்துட்டார், 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5க்கு வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். கொஞ்ச காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும், நிம்மதி சந்தோஷம் கொடுக்கக்கூடிய வாரமாக மாறப்போகுது. பணம் சம்பந்தமான விஷயங்களில் குழப்பம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. நன்மை அதிகரிக்கும், நம்பிக்கையோடு இல்லைங்க. ஒரு சில தடைகள் இருந்தாலும் தடை நிவர்த்தியாகி வெற்றி கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வருகிறது. சொல்ல காப்பாற்றிடுவீங்க, கவலை இனி வேண்டாம். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான உயர்வுகளும் சலுகைகளும் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. லோன் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் குறையும், நிம்மதியாக இருக்கலாம். திடீர் வருமானத்தால் கடன் குறையும். வேலைக்கு செல்லும் சகோதரர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிட்டு நல்ல வேலையாக கிடைக்கும், வாழ்த்துக்கள். அரசாங்க வேலை சம்மந்தமாக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் நடக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியான விஷயங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தடைப்பட்ட காரியங்கள் தடை நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பயம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக மாறப்போகுது. 6ஆம் இடத்துல செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வந்ததுனால மருத்துவ செலவுகள் குறைஞ்சி சந்தோஷம் கொடுக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு துணிச்சலாக எடுக்கிற முடிவுக்கு வெற்றி உண்டு, அந்த துணிச்சல் உங்களுக்கு எப்போதும் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமைகிறது, நல்ல இடத்துலேருந்து வரணும் அமைகிறது. ஒரு சிலருக்கு இந்த வாரம் திருமணம் நடக்கும், வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு நன்மை அதிகரிக்கக்கூடிய வாரமாகவே இந்த வாரம் இருக்குது. உங்கள் பழைய நண்பர்களை சந்தித்து சந்தோஷப்படுங்க. ஒரு சில நண்பர் பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது, அப்புறம் வருத்தப்படாதீங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்க இன்னும் பெட்டராக இருப்பாங்க. இல்லத்து அரசிகளுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் அமைதி நிலவும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், உறவுகளால் பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும், புதிய விஷயங்கள் நோக்கி பயணம் செய்வீங்க, புதிய வருமான தேடல்கள் இருக்கும், அது சம்மந்தமான நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையில் வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்ல விதமாக முடியும், பயம் தேவையில்லை. ஒரு முறை நீங்கள் பிறந்த வீட்டு குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க, மன நிம்மதி அதிகம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் துர்காஷ்டமி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், நிறையா நல்லதுகள் நடக்கும். துர்க்கையை வழிபாடு பண்ணணும், பயம் நீங்கி தெளிவு பிறக்கும். ஒரு சிலருக்கு கனவுல பாம்பு வரும், இல்லை நேரில் பாம்பு வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அருகாமையில் இருக்கிற பாம்பு முக்கியத்துவம் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா திருச்செங்கோடு போய்ட்டு வாங்க, சேலம் மாவட்டத்தில் இருக்கிறீங்கன்னா மேச்சேரி பத்திரகாளி கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறீங்கன்னா வனபத்திரகாளி கோயில் இருக்குது, அங்கே போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்கு அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்கு அபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்கு அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேயர்களே இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பார், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல குரு புதன், 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 12ல் ராகு இருப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனைகள் குறைஞ்சி நிம்மதிகள் கிடைக்கும். ஆனால் ஜென்ம சனி பகவான் அலைச்சல் கொடுப்பாரு. கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடோ விநாயகர் வழிபாடோ பண்ணுங்கள். விநாயகர்னா வலம்புரி விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையார்பட்டி ஒரு முறை போயிட்டு வாங்க, மன நிம்மதி கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் நடக்கும், வருமான உயர்வுகள் வரும், வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க, தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாரமாக இருக்கும். தொழிலில் இன்னும் உங்களுக்கு ஒரு தடை பயம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு சில வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அது கட்டாயம் நல்லது தேடி தரும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் நல்லது நடக்கும். இவ்வளோ காலம் பெண்டிங்காக அந்த காரியம்லாம் இப்போ வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க, அதுக்கான உதவிகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க.
வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்கும். வருமான உயர்வுகள் வரும். சோம்பேறியாக இருக்காதீங்க, கொஞ்சம் சுறுசுறுப்பாக மாறினீங்கன்னா நல்லது நடக்கும். ஒரு சில தடைகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஆஞ்சநேயரையோ இல்லை வலம்புரி விநாயகரோ வழிபாடு பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். கஷ்டங்கள் நிவர்த்தியாகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும். ஹெல்த் விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை தேவை. 6க்கு செவ்வாய் வந்திருக்காரு, கேது கூட இணைகிறாரு. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், சுகர் பேஷண்ட்டு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை, இருதயம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும். கொலஸ்ட்ரால் சம்மந்தமான பிரச்சனைக்கிறவங்க ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்குவாங்க, நல்லது நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. திடீர் வருமானம் உண்டு. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு கல்யாண செய்திகள் உண்டு. அதுவும் இந்த வாரத்தில் ஒரு சில கல்யாணம் நடக்கும். அவங்களுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மாணவருக்கு படிப்பில் நல்லதுகள் நடக்கும். படிப்பு சம்மந்தமான கவலை வேண்டாம். செலவுக்கேற்ற பணம் நிச்சயம் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் அதிகரிக்கும். மன நிம்மதிகள் கிடைக்கும். கணவன் மனைவிகளும் நிச்சயம் இந்த வாரத்தில் சண்டை வரதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாளுங்க, அமைதியாக இருந்துட்டா நல்லது. முடிஞ்சளவு மௌன விரதம், என்ன விரதம்? மௌன விரதம் கடைபிடிங்க, நல்லது. கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்து மேலே அக்கறை எடுத்துக்கோங்க. நேரம் கழித்து நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, யாரெல்லாம் நேரம் கழித்து நேரம் சாப்பிட்றீங்களோ அவங்களாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் நேரத்துக்கு சாப்பிட்றோன்னு உறுதி எடுத்துக்கோங்க, உறுதிமொழியே எடுத்துக்கோங்க. யாருக்கிட்ட? முருகன்கிட்ட. எந்த முருகன்கிட்ட? கரெக்ட், அதே முருகன்கிட்ட உறுதிமொழி எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உடல் நலம் நல்லாயிருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லைனா தேவையில்லாமல் உடம்பு சம்மந்தமாக ஒரு பயம் வரும், பார்த்துக்கோங்க. ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தமான பயம் கூட வரும், பார்த்துக்கோங்க. சின்ன ஆப்ரேஷன் கூட கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா செவ்வாய் ராகு கேது எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ராகு பார்க்குறாரு, கேது கூடவே இருக்கிறாரு. ஓகேவா? ஆப்ரேஷன் பண்ணுறவளுக்கு கொண்டு போய் விட்டுரும். நான் பயப்படுத்தலை, உங்களை எச்சரிக்கையாக இருக்க சொல்கிறேன். கவனமாக இருங்க. உணவு விஷயம் இருங்க. அல்சர் ப்ராப்ளம் வந்துடும். அல்சருக்கு ஒட்டுக்கூடல் ஆப்ரேஷன், அப்பரண்டிஸ் ஆப்ரேஷன்லாம் கொண்டாந்து விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நேரத்துக்கு சாப்பிட்டு கரெக்டாக இல்லைங்க. வேலைக்கு செல்லும் சகோதரி, வேலைக்கு போகிறதுனாலே அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். சின்ன சின்ன பயம் இருக்கும், அந்த பயம் நிவர்த்தி ஆகிறதுக்கு வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி வருகிறது, அது உங்களுக்கே தெரியும். கந்த சஷ்டி கவசம் படிங்க, மன நிம்மதி கிடைக்கும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் 108+1 109 வலம்புரி சங்க அபிஷேகம் மகாலட்சுமிக்கு நடக்க போகுது. வாய்ப்புள்ள பக்தர்கள் கலந்துக்கோங்க. உங்களோட தொழில் அபிவிருத்திக்கும் குடும்ப சந்தோஷத்துக்கும் தடைகள் நிவர்த்திக்கும் இந்த சங்காபிஷேகத்தில் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த அபிஷேக தீர்த்தம் உங்கள் இல்லத்துக்கு வந்துச்சுனாவோ, உங்கள் தொழில் செய்கிற இல்லத்துக்கு இருந்தாலோ தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். குறிப்பாக கண் திருஷ்டியை நிவர்த்தி பண்ணிடும். அதே போல் எதிரியோட தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரித்து கொடுக்கும். அப்படியாப்பட்ட சங்க அபிஷேக தீர்த்தம் உங்களுக்கு வேணும்னா கட்டாயம் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை வந்துடுங்க. சாயங்காலம் 6 மணிக்கு நடக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.